சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்பத்தாவோட கடைசி ஆசையை வந்து சன்னாசி படிக்கிறாரு. இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அப்பத்தா ஏதாவது சொத்து எழுதி வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உயிர் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட ரூமையே அலசி எடுத்துச்சுங்க. ஆனால் இந்த நோட்டு தான் கிடச்சிச்சு. அந்த நோட்டில் வந்து அப்பத்தா ஏதாவது யார் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு ரெண்டும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த அப்பத்தா எழுதின லெட்டரில் வந்து தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும், இதுதான் என்னோட ஆசை, அவங்க ரெண்டு பேரும் சத்திய பிரமாணம் பண்ணணும், இதை வந்து என் மைய ராசாங்கம் தான் படித்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த கடிதாசையில் எழுதியிருக்கு. இதை கேட்டுட்டு ஏமாந்து போன ஈஸ்வரியும் சாவித்திரியும் கத்த ஆரம்பிச்சிருதுங்க. என்னடி கிழவி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்கு போலையே, பாத்தியா கடைசின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எங்கிட்ட சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, பாத்தியாடி உங்கள் அப்பத்தாவை என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு, இது சரியான ஆளாக இருக்கு, போயும் நமக்கெல்லாம் ஒன்றும் எழுதி வைக்காம அந்த தமிழ்ச்செல்விக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்கு பாத்தியா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இதை வந்து சேது சொல்கிறாரு, அப்பா என்னப்பா இதெல்லாம், என்னால் இது முடியாது அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே ராஜாங்கம், ஐயா சேது இது அம்மாவோட ஆசை, இதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும், நடந்தது நடந்து போச்சு, யாரு தான் தப்பு பண்ணலை, அதனால நீ தமிழ்ச்செல்வி ஏற்றுக்க, தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, அதனால அந்த பிள்ளைய நீ ஏற்றுக்கிட்டு அம்மாவுக்காக இந்த வாழ்க்கையை வாழு அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து, அண்ணே என்னன்னே நினச்சிக்கிட்டு இருக்க, இவளை போய் திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறியா, இந்த கேடுகட்ட குடும்பத்தை இன்னைக்கு உள்ளே விட்டதே தப்பு, இனி என்னடானா இவளை திரும்பவும் சேது கூடையே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவ பண்ண காரியத்தெல்லாம் நீ மறந்துட்டியானே அப்படின்னு இந்த சாவித்திரி தக்கான்னு குதிக்குது. அதுக்கு ராஜாங்கம் சொல்கிறாரு, நீ மட்டும் என்ன சாவித்திரி பண்ண, என்னோட மானம் போகிற அளவு எல்லாமே பண்ண, என் பிள்ளையோட மானத்தையே வாங்கிட்டேன், அப்படி இருந்தும் இந்த வீட்டில் நான் உன்னை சேர்த்துக்கறலையா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. அண்ணே நானும் அவளும் ஒன்னானே, நான் உன் கூட பிறந்த தங்கச்சி, ஆனா இந்த எந்த காட்டு சிரிக்கியோ தெரியல, இவ மட்டும் கிடையாது, இவளோட அப்பன் கூட உன்னோட மான மரியாதைலாம் போற அளவுக்கு பண்ணியிருக்கான், அப்படிப்பட்ட குடும்பத்தை திரும்பவும் நீ சேர்த்துக்கறணும்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலனே அப்படின்னு சாவித்திரி வந்து சண்டைக்கு வருது. அப்புறம் மோகனா சொல்கிறாங்க, சாவித்திரி நீ சும்மா இரு சாவித்திரி, இது அத்தையோட ஆசை, இது நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு மோகனாவும் சொல்கிறாங்க. இங்கிட்ட ஈஸ்வரி வந்து, என்னது இது மதினி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இங்கிட்ட சாவித்திரியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. சாவித்திரியும் முடிஞ்சளவு கத்தி பார்க்குது. ஆனால் வந்து ராஜாங்க சொல்லிடுறாரு, இதில் யாரும் தலையிட வேணாம், இது எங்கள் அம்மாவோட ஆசை, அதனால இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க முடிவெடுத்துறாரு. அதே மாதிரியே தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் நிற்க வச்சு அந்த இடத்துல வந்துட்டு சத்திய பிரமாணம் பண்ண சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கிட்டு வசந்தி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. போயும் கடைசின்னு என் மகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்கம்மா அப்படின்னு இந்த வசந்தி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து படிக்கிறாரு, இந்த மாதிரி நானும் தமிழ்ச்செல்வியும் இனிமே எந்த காரணத்தை கொண்டு பிரிய மாட்டோம், இது நாங்கள் எடுக்கிற சத்திய பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து வாசிக்க இங்கிட்ட தமிழ்ச்செல்வியும் சேதுவும் உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்போ தான் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம், கருப்பு வந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து சேதுக்கிட்ட சொல்லி, சேது உன்னோட விவாகரத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சேதுவும் போய் அந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துலையே கிழிச்சு போட்டுறாரு ராஜாங்கம். இதை பார்த்துட்டு இந்த சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் வயிறெறிய ஆரம்பிச்சிருது. இவ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், என்னதான் பண்ணுறதுனே தெரியலை, இவளை ஒழிச்சுக்கிட்டலான்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துலையும் இவ பண்ணுறது பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் நினச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து அப்பத்தா வந்து அப்படியே எந்திரிச்சிடுறாங்க, ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆகிடுது. இங்கே பாதி பேர் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது, இந்த அம்மா செத்துருச்சு நினச்சா செத்த போனால் எந்திரிச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு ராஜாங்க வந்து, அம்மா என்னம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையாம்மா அப்படின்னு ராஜாங்க பதறாரு.
ஐயா ரசங்கம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது, எல்லாரும் தூக்குங்க, எல்லாரும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை வந்து ராஜாங்கம் வந்து தூக்கி திரும்பவும் மெத்தையில படுக்க வைக்கிறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் கூடிருது. என்னமாச்சு, நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஊர் சனத்தெல்லாம் கூட்டி உனக்கு இறுதி சடங்கு வரையும் போயிட்டோம், நீ என்னடானா உசுரோட வந்துட்ட அப்படின்னு இந்த சாவித்திரி கேட்குது. அடியே நீ கொஞ்சம் பேசாம இருடி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு இங்கிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் நாடகத்தை போடுது. உடனே வந்துட்டு ராஜாங்க வந்துட்டு அப்பத்தாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு தமிழும் வந்துட்டு அப்பத்தாவுக்கு வந்து தள்ளி எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றெல்லாம் வர வச்சு அப்பத்தாவுக்கு வந்து கொஞ்சம் முதலுதவியும் பண்ணுறாங்க. ஆனால் அப்பத்தாவுக்கு தெரியும் தான் போட்டது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. நான் நல்லா இருக்கேன் யார் அரசாங்கம், நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது அரசாங்கம், ஒரு குறை இல்லாமல் நீ பண்ணிட்ட அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கம் சொல்கிறாரு, அம்மா என்னதாம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தா ஒரு புதுக்கதையை சொல்கிறாங்க. ஐயா ராசாங்கம், நான் அந்த தமிழ்ச்செல்விக்கிட்ட நேற்று காலையில் பேசினேன், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், சேதுக்கிட்டையும் பேசினேன், தமிழ்ச்செல்விக்கிட்டையும் கேட்டேன், ஆனால் 2 பேரும் முடியவே முடியாதுன்ட்டாங்கய்யா, அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுயா, அப்படியே நான் வந்து கட்டிலில் விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா, இப்போதான் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியா வந்து முழிப்பு தட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ராஜாங்கம் வந்துட்டு, அம்மா நீ எப்படியோம்மா நீ சாவு வரைக்கும் போயிட்டு எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்ட, நல்ல வேளை அந்த சீலக்காரியும் கருப்பும் உனக்கு கெட்டியான ஐஸை போட்டிருக்காங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சாவித்திரி வந்து, என்ன இந்த கிழவி டப்புன்னு எந்திரிச்சிருச்சு, இதோட நகையெல்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிறலான்னு பார்த்தா இது என்னடா உசுரோட வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட ஈஸ்வரியும் சாவித்திரியும் வந்து ஏமாற்றத்தோட நிற்கிதுங்க. அப்புறம் இந்த சாவித்திரி வந்து, அதுதான் அம்மா எந்திரிச்சிச்சுல, எதுக்கு இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ளே வர சொல்கிறீங்க, இவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, இது என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என் முன்னாடி 2 பேரும் சத்திய பிரமாணம் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் இந்த வீட்டில் அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது ராஜாங்கம் வந்து சொல்கிறாரு, நீ சும்மா இரு சாவித்ரி, அதான் அம்மா சொல்லிருச்சுல, இனிமே இதில் யாரும் பேச வேணாம், சேது நீ அங்கே தங்க வேணாம், தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு நீ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் வந்து மழைச்சிட்டு நிற்கிறாங்க. அம்மாச்சி என்ன அம்மாச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அடியே சும்மா இருடி, நீ பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா போகும்போது திடீர்னு தமிழ் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வேகமாக சேது வந்துட்டு தமிழை தூக்கிட்டு ஓடுறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சிடுறாரு. தமிழ் அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. பாத்தியா ராசாங்கம், இதுதான் ராசாங்கம், கணவன் மனைவிக்குள்ள அநியோனியங்கிறது, கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வழக்கம்தான், ஆனால் அவங்க 2 பேரையும் நிரந்தரமாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நல்லதில்லையா, 2 பேத்துக்குள்ள அநியோனியத்தை பார்த்தியா, அந்த புள்ள மயக்கம் போட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே சேது பையன் எவ்வளோ துடிக்கிறான்னு பார்த்தியா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப நல்ல அநியோனியம் இருக்கியா, அதை நம்மளே கெடுத்துட வேணாம், நம்ம பெரியவங்களாக இருந்து 2 பேரோட வாழ்க்கையும் சேர்த்து வைக்கிறதாயா நல்லது அப்படின்னு அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாக தமிழையும் சேதுவையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு கடுகடு நிற்கிதுங்க, வயிறறிய ஆரம்பிச்சிருதுங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.